ஸ்ரீ குருபியோ நமக. நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை அழைக்கின்றோம். இன்றைய நாள் ஏகாதசி. நம்ம கரலப்பாக்கம் அக்ஷய கோசாலையில் இந்த விசேஷமான பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான இயற்கை கொஞ்சம் சூழல்ல இந்த பதிவு. ராயருடைய சன்னிதானம். நம்ம கல்பதரு அங்கே கோசாலைக்கு இது பண்ணும்போதும் முதல்ல அங்கே ராயரை உட்கார வச்சோம். அக்ஷய கோசாலைக்கு முதல்ல ராயரை உட்கார வச்சதுக்கு அப்புறம் கோசாலையை நம்ம டெவலப் பண்ணிடணும். அந்த ராயருடைய சன்னிதானம் இப்போ பாருங்க, அந்த ஃப்ளோரிங்லாம் போட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம இங்கே கோசாலையை பார்த்துட்டு இருக்கிற நம்ம குமார் அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவர் தான் ஸ்டாஃப், அவர் தான் இங்கே சூப்பர்வைசரா இருக்கார். அவருடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எங்ககிட்ட சிங்கிள் பை கூட வாங்கல. அவர் பாருங்க, நல்லா டைல்ஸ்லாம் போட்டு நல்ல ப்ரொடக்ஷனாக வரா மாதிரி ரொம்ப அற்புதமா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இங்க வந்து ராயர் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம், பொதுவாக இங்க வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே போவோம். இங்க ராயருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கோசாலையே காலை வைப்போம். ஒரு பிரதட்சணம் பண்ற மாதிரி இப்போ கொண்டு போயிட்டார். அந்த ஒரு ஃபேமிலியே, அவர் பிரதன்லா மோகன், கணேசன், அவங்க எல்லாம் வந்து அற்புதமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு. இதை வந்து சொல்லி ஆகணும். இப்போ ஒரு மோகன் அவர் வந்து இப்போ ஃபுல்லா துளசி செடி, புஷ்ப செடிகள்லாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கார். அப்படியே சுவாமிக்கு பறிச்சு பூஜை பண்ற மாதிரி பிளான் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து தானா அமையிறது. நம்ம யாருக்கிட்டையும் இது பண்ணணும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே இல்லை. அவங்களதான் இயற்கையா தோண்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் எல்லாமே சப்போர்ட் பண்றவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு ஒரு ராயரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவுல வந்து 2-3 முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். இது மாலையபக்ஷம். இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு வந்து துவாதசி, யதிமாலயம்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் லேட் தான் இந்த பதிவு, ஏன்னா 2-3 நாளா கிளம்பணும், வர முடியல. அங்க மடத்துல கண்டினியூஸ் ஒர்க்கு. இந்த யதிமாலயம், இந்த 15 நாளும் 15 விதமான ஆத்மாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து துவாதசி வந்து யதிமாலயம்னு சொல்லுவாங்க, சந்நியஸ்த மாலயம்னு சொல்லுவாங்க. நம்ம 7 தலைமுறையில யாராவது பிரான்ச்சஸ்ல நேரடியாகவோ நம்ம பிரான்ச்சஸ்லயோ துறவியாக போயிருந்தால், சன்னியாசியாக போயிருந்தால் அவங்களுக்கு ஒரு நாள் சொல்லியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஆராதனை மாதிரி தான். ஆனா நாளைய தினம் என்ன பண்ணணும்னா, அன்பர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய மகான்களை போய் எங்கன்னா தரிசனம் பண்ணுங்க. ராகவேந்திர சுவாமிகள் ஆகட்டும், ஏதாவது ஒரு மகானுடைய சன்னிதானம் ஆகட்டும், இல்ல மகான் அங்க வாசம் பண்றாங்கன்னா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குரு காணிக்கைன்னு ஏதாவது ஒரு சமர்ப்பணம் பண்ணுங்க. அன்னைக்கு நாளைய தினம் வந்து இப்ப நம்ம மடத்துல எடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஆராதனை மாதிரியே பண்றோம். நம்ம பண்ணணும், ஆராதனை மாதிரியே பண்றோம். அந்த பிரசாதம் ஸ்வீகாரம் பண்றது, அந்த மந்திராட்சத்தை வாங்குறது, தரிசனமாவது பண்ணுங்க. டைம் கிடைக்காது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், டைம் கிடைக்கிறவங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, பிரசாதம் ஸ்வீகாரம் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து நம்ம வந்து பலம் சேர்க்கிறோம்ன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நாள்ல வந்து இங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு இங்க வந்திருக்கோம் நம்ம. ஏன்னா இங்க வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து இங்கதான் இருக்கணும் அப்படின்ற இதில் தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த மாலையபக்ஷத்துக்கும் கோசாலைக்கும் சம்பந்தம் உண்டு. மாலை அமாவாசை எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு பாருங்க, எல்லா கத்திக்கிறதுக்கும் கொடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இந்த 15 நாளும் கொடுக்குறவங்க இருக்காங்க. 15 நாளும் நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இப்ப கீரை இப்போ அடுத்த இப்போ இதுல காமிக்கிறோம் பாருங்க. கோயம்பேடுல இருந்து ரவின்னு ஒரு அன்பர் நமக்கு வந்து ரெகுலரா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அம்பத்தூர்ல கௌதம் ஜுவல்லர்ஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான். அவர் ரவி கொஞ்சம் சீப்பா வாங்கி அவரை வெஹிக்கிளை ரெடி பண்ணி நமக்கு அம்பத்தூர்ல எடுத்துன்னு கொடுத்துறாங்க. ஒரு லோடு முழுக்க கீரை, ஒரு லோடு முழுக்க எல்லா கீரையும், அதில் அகத்து கீரையும் இருக்கும், முளைக்கீரை, சிறுக்கீரை, தண்டு, எல்லா கீரையும் இருக்கும். எல்லாம் அப்படியே வந்து அம்பத்தூருக்கு வந்துடும். அம்பத்தூர்ல இருந்து நம்ம ராஜன் நமக்கு சப்போர்ட் பண்றாரு ஒருத்தர். அவருடைய ஆட்கள் மூலமா இங்க அம்பத்தூருக்கு வரும். இது இங்க கோசாலைக்கு வந்துடும், அக்ஷய கோசாலைக்கு. இங்க நம்ம ஸ்டாஃப் எல்லாம் அதை பிரிச்சு காய வச்சு, இல்லைன்னா அப்படியே அழுகிடும் இல்லையா, அதை அப்படியே இது பண்ணி ஒரு 2 நாளைக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா கோமாதாங்களும், கிட்டத்தட்ட 80 கோமாதாக்கு எல்லா கோமாதாங்களுக்கும் போடுறது பெரிய விஷயம். அது வந்து இந்த எண்ணம் வந்து வர்றது பெரிய விஷயம், செயல்படுத்துறது பெரிய விஷயம். இது எல்லாமே நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் எங்களுடைய நன்றி, எங்களுடைய வாழ்த்துக்கள் கூட. ராயருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுன்ற பிரார்த்தனையும் நாங்கள் சேர்த்து சொல்றோம். ஏன்னா இது முயற்சி எடுக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி இல்லை, அதை செயல்படுத்துறதுன்றது பெரிய விஷயம். அது இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுனால தான் நம்ம வந்து we are able to render the services நிற்க. இப்போ நாளைக்கு யதிமாலயம் சொன்னேன், பின்னாடியே மகளே அமாவாசை வருது. அன்னைக்கு விசேஷமா ஒரு கோ பூஜை வச்சிருக்கோம். அது சங்கல்பத்துக்குன்னு ஒரு 100 ரூபான்னு தான் வச்சிருக்கோம், பேருக்கு தான் வச்சிருக்கோம். சில பல கோசாலையில பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்காலாம் அது பண்றாங்க. 100 ரூபாய் வச்சிருக்கோம்.
போதும், என்ன வருதோ அதை வச்சு நம்ம பண்ணின்னு போயினே இருக்கணும், அவ்வளவுதான். அப்பனா நிறைய இருக்கானா? இல்லை, கடன் தான் இருக்கு எங்களுக்கு. நாங்க அப்படியாக இல்லை, எல்லாரும் உள்ள கொண்டு வரணுன்றது எங்களுடைய நோக்கம். இப்ப இந்த பதிவு கூட நான் வழக்கம் போல ஒரு அப்பீல் பண்றேன், கோகுராசம் தான். கோகுராசம்ல கொண்டு வாங்க. இப்போ பை காட்ஸ் கிரேஸ் நாச்சின்னு சொல்லிட்டு NACHன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு பேங்க்ல, ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி. ஆனா இப்ப மாசம் மாசம் வந்து 100 ரூபா கொடுக்குறவங்க இருக்காங்க, 500 ரூபா கொடுக்குறவங்க இருக்காங்க, வருஷத்துக்கு 1200 இருக்கு இல்லையா, அது ரினியூவலுக்கு சம்டைம்ஸ் மறந்து போயிடுறது. அதெல்லாம் இல்லாம இப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று தருவோம், அந்த ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், கோசாலை அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது அப்படி ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். நீங்க ஒரு தடவை இன்ஸ்டாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். அது மாதிரி இப்போ வந்து எங்க சிட்டி யூனியன் பேங்க்ல நாங்கள் அது முயற்சியாக எடுத்துட்டு இருக்கோம். கப்பல் ஆஃப் டேஸ்ல அது வந்து எங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு வந்துடும். அது மிஸ்டர் அருண்ன்றவர் தான் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். அம்பத்தூர்ல மேனேஜராக இருந்தார், இப்போ அவர் ப்ரமோஷனில் போயிருக்கார். அவர் தான் எங்களுக்காக முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கார். ஒரு நல்ல விஷயம் அது. இதனால வந்து நிறைய பேர் இன்னும் உள்ள கொண்டு வரலாம். அதான் எங்களுடைய நோக்கமே அதுதான். 100 ரூபான்றது ஒரு ஸ்மால் அமௌண்ட்னு இல்லை, எல்லாரும் உள்ள கொண்டு வர்றது தான் எங்களுடைய நோக்கம். இன்னும் வந்து கோசாலை அபிவிருத்தி பண்ணணும். இன்னும் நிறைய இப்போ ஒரு சிலருக்கு இப்போ சில மாடுகளை இப்போ வந்து கட்டி போட்டே பண்ணிட்டு இருக்கோம். சில மாடுகளை அவித்து விட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் மாடுகளை வந்து கட்டி போட்டு தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு மனத்தாங்கல் எங்களுக்கு இருக்க தான் செய்யறது, ஒரு மன வருத்தம் இருக்க தான் செய்யறது. ஒரு கிட்ட நம்ம என்னதான் வந்து தீனி போட்டாலும் சைலேஜ்னு இந்த சோளத்தினுடைய இது ஏதோ ஒன்று வருது இப்போ, அது உளுந்து அரிசி தவிடு இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி கீரை வருது, தானிய லட்டு, நம்ம தானிய லட்சுமியில வந்து எல்லா தானியங்களும் கலந்து அந்த லட்டு மாதிரி நம்ம கொடுக்குறோம். என்ன பண்ணினாலும் கட்டி போட்டு வளர்க்குறோமேன்ற ஒரு மனத்தாங்கல் எங்களுக்குள்ள இருக்கு. ஒரு சிலர் அதை சுட்டி காமிக்கவும் செய்யறாங்க, குத்தி காமிக்கவும் செய்யறாங்க. அதில் நாங்கள் கோவப்படலை. உண்மைதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி எப்படி டெவலப் பண்ணி போறதுன்ற பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு ராயர் வந்து இடம் கொடுக்கணும். இன்னும் இடம் கொடுத்தாக we can do wonders. இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அவர் ராயர் வந்து அனுகிரகம் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு காரணம் இல்லாம எங்க கொண்டு வர போறார். அம்பத்தூர்ல இருந்து 21 கிலோமீட்டர் ஒரு காரணத்தோட தான் இங்க வந்திருக்காரு அவர். இப்ப ஆரம்பத்துல எப்படி இந்த இடம் இருந்ததுன்றது ஒரு போட்டோ உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்றதையும் பாருங்க, எப்படி கொண்டு போறாருன்றதை பாருங்க. ஸோ இது வந்து ஒரு கூடிய விரைவில் ஒரு இடம்லாம் நமக்கு கிடைச்சி விஸ்தாரமா கோசாலை வந்து எல்லா மாடுகளையும் அவிழ்த்து அற்புதமா கொண்டு போற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. அது நிச்சயமா ராயர் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் அது இருக்க போறது. மிக விரைவில் அது நிகழ்வுன்றது எங்களுடைய பிரார்த்தனை. ஆனால் இந்த கோசாலைக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து பெரிய டோனர்ஸ் எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ லாஸ்ட் மந்த் சோலார் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்க வந்து எலக்ட்ரிசிட்டியே கிடையாது பாருங்க, நம்ம இங்க கோசாலை வந்ததுக்கு அப்புறம் தான் 8 போல் போட்டு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் தான் கோசாலை இது பண்ணியிருக்கோம். அது ஒரு சிங்கிள் பேஸ் தான். அது மழை நாளில் வந்து பவர் போயிடுச்சுன்னா வரதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். மாடுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும், பவர் இல்லாமல் கஷ்டப்படும். அதனால ஒரு சோலார் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு ஆச்சு. அது ரொம்ப சப்போர்ட் பண்ணார். கணேசன் அம்பத்தூர்ல இருக்கார், ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் ரொம்ப குறைச்சி எங்களோட நாங்க கூட வரவே இல்லை, அவரே வந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணிருக்காரு. இது மாதிரி நல்ல ஆத்மாக்கள் இருக்கு, அதனாலதான் we are able to சர்வீஸ் பண்ண முடியறது. அதே மாதிரி இந்த பவித்திர வனம், அதை கான்சென்ட் அம்பத்தூர்ல நம்ம சத்யநாராயணன் இருக்கார். என்ன செடி கேட்டாலும் வாங்கி தர்றார், எவ்வளவு செடி கேட்டாலும் வாங்கி தர்றார். அது மாதிரி ஆட்கள் எங்களுக்கு வந்து இயற்கைக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நல்ல அன்பர்கள் இருக்காங்க. வாரம் வந்து நம்ம வாலண்டியர்ஸ் வந்து சர்வீஸ் பண்றாங்க. ட்ரிப்ளிகேன்ல இருந்து ஒரு டீம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போறாங்க. மாதிரி உழவார பணி பண்றதுக்குன்னே ஒரு இருக்காங்க. எல்லாம் நடக்கிறது, எல்லாம் பண்றவங்க எல்லாம் பாருங்க சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கிடையாது. அந்த பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு இங்க வந்து சேவை பண்ணும்போது அந்த பிரச்சனையிலேருந்து அவர் அழகா ஒரு ஸ்டேஜா வெளில வந்து கொண்டு வரார். இதை நிதர்சனமா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வந்து இங்க இந்த ஒளிப்பதிவு நம்ம வச்சுட்டு இருக்கோம் இருக்க. இப்போ திருப்பதியில ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கு. இப்போ ஆண்டவன் கட்டாளியில் இதை கொண்டு போயிடலாம், இந்த லட்டு விதமான ஒரு சர்ச்சை. ஏன்னா ஆக்சுவலாக நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டிங் போட்டோம், ஆனா அது சரியா வாய்ஸ் வந்து கேட்ச் ஆகலை. அந்த ஒளிப்பதிவு சரியா இல்லைன்றதுனால அதை கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அதை
நிறைய அன்பர்கள் கேட்டாங்க, சார் என்ன சார் இது மாதிரி இருக்கு, கண்டதெல்லாம் நெய் கொழுப்பெல்லாம் இருக்கு, விலங்கு கொழுப்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பிரசாதம் ஆயிடுச்சு சுவாமிக்கு அப்படின்னா. ஒண்ணு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப நான் சொல்ல போற கருத்து வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது நான் வந்து யாரையும் நோக்கி நான் சொல்லலை. இது ஒரு அரசாங்க தரப்புல இது மாதிரி ஒரு லேப் ரிப்போர்ட் வந்ததாக சொல்றாங்க. இது முன்னாடி இருந்த அரசாங்கம் அது பண்ணின்றாங்க. அது அரசு சம்மந்தப்பட்டது, நமக்கு அது வேண்டாம். அது அந்த ஏரியாவுக்கு நம்ம போகணும். அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அது அரசியல், அது என்ன நடக்குது நடக்கட்டும். இது நீதிமன்றம் போய் அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றது பின்னாடி தெரிய வரும். இது வேணும்னு செஞ்சாங்களா இல்ல இயல்பா நடந்ததா, அந்த சர்ச்சைக்குள்ளே நான் போக விரும்பல. அது போல ஏதாவது நடந்திருந்தால் பகவானுக்கு அது படைக்கப்பட்டிருக்கு, அதை தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு 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 சாதாரண சொல்றாங்க. அதெல்லாம் நைவேத்தியமா ஆறுது இல்லை, அவ்வளோ லட்டு சாமிக்கு போய் நைவேத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னா அவ்வளோ நைவேத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாதம் சாம்பார்னா சாம்பாரை சேர்த்துருவோம், பொரியல் சேர்த்துருவோம். அது பகவானுடைய உச்சிஷ்டம், அதில் போய் எல்லாருக்கும் போய் சேருது, அந்த பிரசாதம் எல்லாருக்கும் போய் சேருதுன்றது தான் நம்ம. அதே மாதிரி தான் அங்கே திருப்பதிலையும் பண்ணுவாங்க. அதனால அந்த ஒரு கான்ட்ரவர்சியை நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன், இது தவறு இருக்கு, அது வந்து ஒரு அசைவம் உள்ள போயிருக்குன்னா, திருப்பதி பகவான் வந்து சாதாரண டெய்ட்டி இல்லை. எல்லா தெய்வங்களும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் தான். திருப்பதி வந்து ஸ்வயம்பக்த கஷேத்திரம். அந்த பிம்பம் வந்து சாதாரண இது கிடையாது, அது சாலக்கிராம ரூபம். அதனுடைய விசேஷமே வேற, அந்த பகவானுடைய விசேஷமே வேற. அதனால அது ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபை ஆயிடும்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. அது எப்படி போய் கொண்டு போயிருந்தாலும் தவறு அந்த வச்சுப்போம். வேணும்னு செஞ்சாங்களோ வேணாம்னு செஞ்சாங்களோ அதெல்லாம் அந்த கான்ட்ரவர்சியே வேண்டாம். அதை வந்து பியூரிஃபை பண்ணி அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்திருப்பார் நமக்கு அப்படின்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. இதுக்கு ஆதாரமா நான் 2 விஷயம் நான் சொல்றேன். திருக்கோயிலூர்ல ரகோத்தம் சுவாமிகள் இருக்கார், ராயருக்கெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய மகான். அவர் ஆராதனை 40 வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் அது. அப்போ ஒரு 1500-2000 பேர் சாப்பிட்றாங்க. ஒரு பெரிய அண்டா, அந்த அண்டால தான் சாம்பார் பண்ணுவாங்க, வெளியில தான் வச்சு பண்ணுவாங்க. இப்பதான் சமையல் கட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு பாக்கசாலை. அப்போ வந்து சாதாரண சின்னதா இருந்தது, வெளியில வச்சுதான் சமைப்பாங்க. ஒரு பெரிய அரச மரத்துக்கு தான் அடுப்பு போட்டு பண்ணுவாங்க. அது பண்ணும்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு ஒரு 1000-1200 பேர் சாப்பிட்டுருப்பாங்க போல. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா பரிமாறினவங்க வாலண்டியர்ஸ், அந்த சமையல்காரங்க, ஹெட் குக்கு எல்லாம் சாப்பிடும்போது பார்த்தா அந்த சாம்பார்ல ஒரு பாம்பு சட்டை வருது. மிரண்டு போயிட்டாங்க. சாதாரணமா ஒரு இதுல பல்லி விழுந்தாலும் என்ன வருது, வாந்தி வருது, மயக்கம் வருது, லூஸ் மோஷன் ஆகுது, என்னமோ சொல்றாங்க. பாம்பு சட்டைன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய அந்த பாம்புனுடைய அந்த நரம்பு எலும்பு உள்ள தங்கி இருக்கு, எல்லாம் காலி ஆயிட்டு கடைசியா எடுக்கும்போது இது வருது. ஆக இதுதான் எல்லாருக்கும் போயிருக்கப்போ அந்த சமையல் பண்ணவங்களுக்கு அள்ளிட்டு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, பயம் வந்துடுது. இது மேஜர் இஷ்யூ ஆயிடுது. ஏன்னா ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? அத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் இல்லை, எவ்வளவு பேருக்கு என்ன ஆகும்? இந்த பயம் வந்து ஏதாவது பண்ணிக்கணும்ன்ற இதுல போய் ஒரு ஒரு மயக்கமான ஸ்டேஜ்ல போய் உட்கார்றார். அசந்து இழுத்து போய் தவிர ஒரு தூக்கம், ஒரு அந்த அயற்சியில, அந்த இதுல, அந்த பயத்துல அந்த ஒரு மயக்கம் தூக்கமா போய் ரகோத்தம் சுவாமிகள் வந்து ஒரு மகான் சுரூபமா, சத்யபிரமோத சுவாமிகள் ரூபமா போய், பயப்படாத, நான் ஒரு மெடிசனா மாத்திட்டேன் அப்படின்னா, பயப்படாத, நான் அத்தனையும் மெடிசனா மாத்திட்டேன், கவலைப்படாதன்னு வரோம். வந்து பார்த்தார், சாப்பிட்டார். நவலர் சாயந்தரம் வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் வரல, எந்த தகவல், யாரும் வாந்தி எடுத்தோம், ஏதாச்சும் ஏதாவது ஒரு வரணும் இல்லையா, எந்த ரிப்போர்ட்டும் வரல. இதெல்லாம் நடந்தது, நான் கேட்ட தகவல் அது. அதனால இதெல்லாம் வந்து பகவான் பார்த்துப்பாரு. இப்ப ராயருடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. இப்ப இன்னைக்கு மாச்சாரம் இருக்கு, அந்த நவாப் என்ன கொடுத்தார்? ராயரை சோதிக்கிறதுக்காக கொடுத்தாரா? அது அவங்க மதத்தினுடைய தர்மம். அது மாம்சம் கொடுக்கறது அவங்க தர்மம். ஒரு தட்டு ஃபுல்லா மாம்சத்தை வச்சு பட்டு துணி வச்சு மூடி ராயருக்கு கொடுக்கிறார். ராயரை வந்து சங்கதீர்த்தம் புரோக்ஷனம் பண்ணி எடுத்துக்கிறார். திறந்து பார்த்தா புஷ்பமும் பழமா இருக்கு. எல்லாம் இது நடந்தது இல்லையா? இதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அவர் லைஃப் ஹிஸ்டரியில பாருங்க, இதெல்லாம் இருக்கு. அப்ப வந்து நீ எதை கொடுக்குறியோ அதை பகவான் எப்படி ஸ்வீகாரம் பண்ணும் அப்படி எடுத்துப்பார். அது பிரசாதமா நமக்கு வந்து சேரும்ன்றது தானே நிதர்சனமான உண்மை. ஏன் இதை வந்து நம்ம திருமலை பொண்ணுக்கு பார்க்க கூடாது? அப்படியே பேட்ச் பண்ணி, ஆக அந்த சந்தனையும் அவனால லட்டே சாப்பிடுறது. ஐயோ லட்டு வேணாம் சார், என்ன இருக்குதோ தெரியாதுன்னு அஜ்ஞானம். பகவான் எப்ப ஸ்வீகாரம் பண்ணிட்டாரோ நம்ம அதை எடுத்துட்டாகணும்.
அந்த மற்றபடி அந்த சர்ச்சைக்குள்ள நான் போகவே வேண்டாம். பகவானுடைய பிரசாதம் அது உனக்கு எப்படி சேரணுமோ அவன் கொண்டுட்டுட்டான் பகவான், அது ஒண்ணு சேர்ந்துருக்கு, அவ்வளவுதான். இதுல வேற மாற்று கருத்தே தேவையில்லை. நம்பிக்கை, நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்பதான் அந்த இறைவனுடைய சக்தி தெரியும் நமக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிற்க இப்ப வரக்கூடிய நாள்ல நவராத்திரி மகோத்சவங்கள், விஜயதசமி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போடுவேன். அந்த விஜயதசமிக்கு இங்க நிறைய விசேஷமா நம்ம பிளான் பண்ண போறோம். அன்னைக்கு மத்வ ஜெயந்தியும் கூட. ராகவேந்திர சாமியுடைய மூலகுருவான மத்வாச்சாரியார் பிறந்த நாள் விஜயதசமி. அன்னைக்கு ட்ரஸ்டீஸ் டேஸும் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்க ட்ரஸ்ட் மதர் ட்ரஸ்ட், பிரசன்ன குரு ட்ரஸ்ட்னு அன்னைக்கு தான் நம்ம 1990 நாங்கள் ஏற்படுத்தினோம். இன்னைக்கு ராயருக்கு உண்டான ஒரு ட்ரஸ்ட், கோசாலைக்கு உண்டான விஜயேந்திர கோசம் ட்ரஸ்ட் எல்லாம் அதுக்கெல்லாம் மதர் ட்ரஸ்ட், நம்ம ட்ரஸ்ட் தான். ஆனால் ட்ரஸ்டீஸ் டேஸும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அது மத்தியில் ஒரு பதிவு ஒன்று போடுவோம். அன்னைக்கு புரட்டாசி, தமிழ் புரட்டாசி, பாத்திரபத மாசம் ஆஸ்வீத மாசமாக இருந்தாலும் கூட தமிழ்ல புரட்டாசி மாசம். அது அந்த காலத்துல ஒரு கோவிந்தான்னு எல்லா பசங்களும் கோவிந்த மஞ்சள் துணி கட்டிட்டு வீடு வீடா போய் இருப்பாங்க. அந்த அரிசியத்தை தளிகை மாதிரி பண்ணுவாங்க. சுவாமிக்கு சக்கரை பொங்கல் பண்ணிட்டு அதை சாப்பிடுவாங்க. 4 பேர் கொடுப்பாங்க. ஒரு அருமையான கல்ச்சர் இருந்தது. இப்போ சென்னையில அதெல்லாம் விட்டு போச்சு. அவுட்ஸ்கர்ட்ஸ்ல எப்படி இருக்கோ தெரியாது. சென்னையில இது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மறந்து போற ஒரு இதுல இருக்கு. அதை அன்னைக்கு நாங்கள் ரிவைவ் பண்றோம். போன வருஷமே நம்ம வாலண்டியர்ஸ்லாம் குழந்தைங்கலாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் கூப்பிட்டு வீடு வீடா போங்கன்னு சொல்லி ஒரு பிக்ஷை மாதிரி தான் எடுங்க. லஜ்ஜை போகும், கூச்சம் போகும், லஜ்ஜை போகும், கொஞ்சம் கொண்டு வரோம். இப்போ மறுபடியும் அன்னைக்கு நம்ம வாலண்டியர்ஸ் குழந்தைங்க போறாங்க. அவங்க எங்க இது பண்ண போறாங்க சொல்லிட்டு நாங்களும் கூட போறோம். அதாவது ஒரு பழைய இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அழகா வகுத்து கொடுத்துருக்காங்க. சும்மா எல்லாம் இல்லை, எல்லாம் அற்புதமா ஏற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் நம்ம மறந்துட்டோம். இனிமே அதை கொஞ்சம் கொண்டு போகணுன்றதுல ஒரு ஸ்டெப்பா நம்ம கொண்டு போறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ குருபியோ நமக. இப்போ நம்ம பதிவுல பவித்திர வனத்தை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? விசேஷமான சில விருட்சங்கள்லாம் இங்க நம்ம வச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அது. இந்த இடத்துல நெற்பயிரை தவிர எதுவுமே வராது, நீங்க அந்த செடியெல்லாம் வைக்கிறது அனர்த்தம், அது சாத்தியமே இல்லை, அது எதுவும் வராது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் மீறி இங்க பல விருட்சங்களை வச்சிருக்கோம். அற்புதமா வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுல திருவோடு, சந்தனம் மாதிரி விசேஷமான விருட்சங்கள்லாம் உள்ள இருக்கு. இது பவித்திரம். மோஸ்ட்லி இதெல்லாமே நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது மிஸ்டர் சத்யநாராயணன் தான். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவித்தே ஆகணும். நிறைய நண்பர்கள் இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தது எங்களுக்கு மிஸ்டர் சத்யநாராயணன். இதுல இன்னும் நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுன்னு இருக்கோம். இன்னும் இடம் இருக்கு, பின்னாடி இருக்கு. அங்க நெற்பயிர் வச்சிருக்கோம் கொஞ்சம். ஏன்னா மாட்டுக்கு வைக்கோல் வேணும், நமக்கு கொஞ்சம் அரிசி வேணும், அன்னதானத்துக்கு வேணும்னு சொல்லி பின்னாடி ஒரு சின்ன பிட்டு கிட்ட ஒரு 30-34 சென்ட்டுக்கு நெற்பயிர் வச்சிருக்கோம். அதை தாண்டியும் கொஞ்சம் இடம்லாம் ஃபியூச்சர்ல கிடைக்கும்னு நினைக்கிறோம். அது நம்ம கோமாதாக்கு அந்த கோஃபை மாதிரி கொஞ்சம் அந்த புல்லெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கோம். ராயர் எப்படி அனுகிரகம் பண்றாருன்றதை பொறுத்திருந்து தான் பார்த்து கண்டிப்பா செய்வார். எங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம். அதனால அவருடைய அருள் இருக்குன்றது நிதர்சனமான ஒரு அனுபவமான உண்மை. பவித்திரவனத்திலிருந்து கோசாலையுடைய வியூ பாருங்க, அற்புதமா இருக்கு. இப்ப கோசாலைக்குள்ளேயும் போய் நம்ம சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். இந்த பதிவை மேக்சிமம் இதெல்லாம் கவர் பண்ணணும்ன்றது எங்களுடைய நீண்ட நாள் விருப்பம். சரி 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 கணேஷ் வாங்க, வா வா. என்ன கோவம்? இப்ப இந்த இடம் போய் நம்ம கோசாலையில அகோபில பூஜா மந்திரம்ன்ற ஒரு இடம்.
இங்கதான் ஹோமங்கள் பூஜை எல்லாம் நடக்கிற இடம். நாளைக்கு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு இங்க வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் நடக்க போறது. எல்லா அம்பத்தூர்ல நண்பர்கள் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் இங்க பாராயணம் பண்ண போறாங்க. இந்த கீரை எல்லாம் நம்ம கோயம்பேடுல இருந்து வந்தது. இது சைலேஜ் தீனி. இது அகோபில பூஜா மந்திரம்னு நாங்க பேர் வச்சிருக்கோம் நாங்க. ஏன்னா இங்கெல்லாம் ஹோமம் பூஜை அடிக்கடி நடக்கிறதுனால ராயருடைய ஆச்சாரியர் இங்கதான் அடிக்கடி பூஜை ஹோமெல்லாம் நடக்கக்கூடிய இடம். இந்த இடம்லாம் வந்து நமக்கு வள்ளியப்பன் தான் நமக்கு ஆரம்பத்தில் கொடுத்தாருன்னு சொன்னேன். நமக்கு அம்பத்தூர்ல ஸ்ரீனிவாசன் நம்ம கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார், பில்டர். அவர் மூலமா தான் வள்ளியப்பன் நமக்கு அறிமுகமாகி இதெல்லாம் கிடைச்சது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுக்கு எல்லாமே ஸ்ட்ரக்சரல் எல்லாமே அவர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். நிறைய சத்காரியங்கள் சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்கு வரணும்னாலே நம்ம வாலண்டியர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். அக்ஷயாவா நான் வரேன்னுவாங்க. அது மாதிரி ஒரு அமைஞ்சு போச்சு. இங்க சர்வீஸ் பண்றவங்களும் நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட் பீப்புள், டெடிகேட்டடா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரு பிரார்த்தனையோட நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.